வணக்கம். நான் ஷாமலா ஜெயரத்னம். ஷாமலா ஜெயரத்னம் அகாடமி யூடியூப் சேனல் ஓட உங்களை சந்திக்கிறேன். இப்போ இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டில் நாங்கள் ஐசிங் செய்கிற நேரம் எங்களுக்கு கார்ன் தேவை. அந்த கார்ன் ஒன்று டிஸ்போசபிள் கார்னாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி நாங்கள் ஆயில் பேப்பரில் செஞ்சுக்கலாம் அந்த கார்னை. அப்போ டிஸ்போசபிள் சாதாரணமாக பொலித்தீனில் இருக்கும். அது சில நேரம் உங்களுக்கு வழுக்கிறதுக்கு, அதாவது ஐசிங் பட்டோன்னா அந்த பட்டருக்கு கொஞ்சம் வழுக்கி போகிற தன்மை இருக்கும். அப்போ அதனால நாங்கள் ஆயில் பேப்பரில் செய்யலாம் அல்லது பட்டர் பேப்பரில் செய்யலாம். இப்போ இந்த ரெண்டு பேப்பர்லையும் எதை வேணாலும் நீங்கள் பாவிக்கலாம். அப்போ உங்களுக்கு பார்ப்போம் நாங்கள் இதுக்கு என்ன பொருட்கள் தேவை, எப்படி நாங்கள் செய்யலான்றது பார்ப்போம். எங்களுக்கு ஆயில் பேப்பர் தேவை. ஆயில் பேப்பர் உங்களுக்கு இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கும். அப்படி இல்லாட்டி பட்டர் பேப்பர்னு இருக்குது, அதுவும் எடுக்கலாம். அது இதோட கொஞ்சம் தடிப்பமாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ அதில் வேணாலும் நாங்கள் செய்யலாம். இப்போ அதில் நான் இன்றைக்கி செஞ்சு வச்சுருக்கேன். அந்த பேப்பர் கொஞ்சம் இப்படி தடிப்பமாக இருக்கும். அதில் பேப்பரும் கொஞ்சம் இந்த சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த பட்டர் பேப்பர் எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி ஆயில் பேப்பரில் எடுக்கலாம். ஆயில் பேப்பரில் செஞ்சால் இந்த அளவில் தான் உங்களுக்கு வரும். பட்டர் பேப்பரில் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். இதில் இந்த ஆயில் பேப்பரை இப்போ நீல பக்கம் இருக்குது, அகல பக்கம் இருக்குது. இந்த நீல பக்கத்தை 3 சம பகுதிகளாக வர்றதுக்கு மடிச்சுக்கிடுவீங்க. இப்படி இந்த 3 மடித்து திரும்ப 2 மடிச்சுக்கிடுவீங்க. மடித்தா எனக்கு 6 பகுதி இருக்கும் இப்படி. அப்போ அந்த 6 பகுதியையும் இது சமமாக, அதாவது சமசதுரமாக வரும். 6 பகுதி இருக்குது. இந்த 6 பகுதியை திரும்ப நீங்கள் முக்கோணமாக மடிங்க. அப்போ இப்போ 12 துண்டு வரும். அப்போ ஒரு ஆயில் பேப்பரில் நாங்கள் 12 பேக் செய்யலாம். இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த ஆயில் பேப்பரை வச்சு எப்படி நாங்கள் பேக் செஞ்சுக்கலான்றது. உங்களுக்கு கம் தேவை, அதாவது வெள்ளை நிறத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கம்மை நீங்கள் பாவிக்கலாம். இதில் என்ன செய்கிறீங்க, இதை 2 மடிக்கிறீங்க. இப்போ இந்த ஆயில் பேப்பரை நீங்கள் வெட்டினதுக்கு பிறகு இப்படி இருக்குது. இதில் அந்த வெட்டின பகுதி இருக்குது இல்லையா, நீளம் அந்த பகுதி ஒன்று இருக்குது முக்கோணத்தில், மற்ற 2 பகுதி இருக்குது. இந்த பகுதி இதை இந்த ஆயில் பேப்பரை இப்படி மடித்து இந்த கார்னருக்கு எடுக்கிறதுக்கு நாங்கள் இப்படி இந்த மாதிரி எடுத்ததுக்கு பிறகு இந்த இடத்துல நாங்கள் கம் போட இருக்குது. அப்போ கம் போடுற நேரம் ஃபுல்லாக இந்த மாதிரி லைனாகவே போட இருக்குது. போட்டுட்டு இந்த இடத்துக்கு ஒட்டிக்கிற இருக்குது. அப்போ இது இப்படி இருக்கும். திரும்ப மற்ற பகுதியை, இந்த பகுதியை திரும்ப மடிக்கிறீங்க. மடித்து திரும்ப இங்கனைக்கு கம் போடுறீங்க. கம் போடுற நேரமும் நாங்கள் அந்த புள்ளிகளை வைக்காமல் அந்த லைனாகவே போடணும். ஏன்னா நீங்கள் ஐசிங் போட்டோன்னே இல்லாட்டி இந்த பேக்லேருந்து வெளியே ஐசிங் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதே நேரம் இந்த பேக் இப்படி இருக்குது. அப்போ இந்த மாதிரி பேக் செஞ்சுட்டு நாங்கள் காய வைக்க இருக்குது. இது இப்போ உடனே இதை நாங்கள் பாவிக்க எடுக்க முடியாது, இது கொஞ்சம் காயணும். காஞ்ச பிறகு தான் நாங்கள் பாவிக்க எடுக்கலாம். இன்னொரு பேக் நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த முக்கோணத்தில் நாங்கள் வெட்டின பகுதி, அந்த பகுதியை இப்படி சமமாக வர்ற மாதிரி இப்படி மடிச்சுக்கிறோங்க. மடித்ததுக்கு பிறகு இதை இப்படி சுற்றி சுருள் மாதிரி இந்த முக்கோண இடத்துக்கு எடுத்துக்கணும். இதில் கம் போட இருக்குது. இந்த இடத்துல கம் போட்டுட்டு ஒட்டிக்கிறதுக்கு திரும்ப மடிக்கிறீங்க. திரும்ப இதை மடிச்சுக்கிறதுக்கு. அப்போ இது மாதிரி பேக்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த ஆயில் பேப்பரில் 12 செய்யலாம். அப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை நாங்கள் காய வச்சுக்கிற இருக்குது. இப்போ நான் அது ஆயில் பேப்பரில் செஞ்சது. இது பட்டர் பேப்பரில் செஞ்சால் கொஞ்சம் பெருசாக வரும். இப்போ எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த ஆயில் பேப்பர்லேயும் கொஞ்சம் பெருசாக வெட்டிட்டு செய்யலாம். இது டிஸ்போசபிள் பேக், அதாவது நீங்கள் பாவிச்சோன்னே வீசலாம். இப்போ இதுவும் நாங்கள் பாவிச்சோன்னே வீசலாம். ஆனால் இதில் எங்களுக்கு 12 பேக் செஞ்சலாம்.
இந்த மாதிரி. இதில் சைஸஸ் இருக்குது உங்களுக்கு வாங்குறதுக்கு. இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டில் நாங்கள் பார்த்தோம் எப்படி நாங்கள் ஐசிங் பண்ணுற நேரம் உங்களுக்கு கார்ன் எப்படி செய்யலான்றது. இது இந்த நொசலுக்கு நாங்கள் பாவிக்கிற கார்ன். இது வந்து ஒன்று டிஸ்போசபிள் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஆயில் பேப்பரில் அல்லது பட்டர் பேப்பரில் எப்படி செய்யலான்றது காட்டினேன். இது உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஷாமலா ஜெயரத்னம் அகாடமி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு செக்மெண்ட்டில் நாங்கள் சந்திப்போம். வணக்கம்.